நடிகர் சிவகார்த்திகேயன் ரெமோ படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இவருக்கு ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்க. மேலும் படத்தை பாக்யராஜ் கண்ணன் அப்படிங்கிறவர் இயக்கியிருக்காரு. படத்தோட அனைத்து வேலைகளும் முடிவடைஞ்சிருச்சு. ரெமோ படத்தின் பாடல்கள் அக்டோபர் 5ஆம் தேதி வெளியாக இருக்கு. படம் நல்லா வந்திருக்கிறத பாராட்டி அந்த படத்தோட டைரக்டர் பாக்யராஜ் கண்ணனுக்கு அடுத்த படத்தை இயக்கும் வாய்ப்பை அந்த தயாரிப்பு நிறுவனம் வழங்கியிருக்கு. அதாவது அந்த படத்தோட தயாரிப்பாளர் சிவகார்த்திகேயனோட நண்பர் தானா. ரெமோ படம் ரஜினி முருகன் படத்தை ஓவர்டேக் பண்ணிடும் போல தெரியுது அப்படின்னு கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்குது. அந்த அளவுக்கு சிவகார்த்திகேயன் ரெமோ படத்தை நம்பியிருக்காராம். பொம்பளைங்க ஒதுக்கிற இடத்துல லைட்டை போடுற மடையா சுடுகாட்டில் போய் செத்து போனதுக்கப்புறம் அந்த போனதுக்கு எலும்பு எடுத்து அது இதெல்லாம் சுவாசிக்கு என்ன கேரக்டர்னு தெரியல. அகோரியோட போய் 10 நாள் தங்கிட்டு வந்திருக்கான். அகோரிகள்னு சொன்னா பொணந்திங்கிற ஆளு, செத்து போன பொணந்திங்கிற அகோரின்னு பேர். பாலாவுக்கு இவன் அண்ணன் 2 ஆண்டி பண்டாரங்கள் சேர்ந்து ஒரு படம் எடுத்திருக்கானுங்க. ராஜமுருகன் கிட்ட இருக்க அனுபவத்துக்கு அவன் 500 படம் எடுக்கலாம். தயவுசெய்து மகனே 500 எடுக்க வேண்டாம், ஒரு 50 படம் எடுறான். அவ்வளவு விஷயம் இருக்கு.